ஹாய், குட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்க சரண்யா. இந்த மந்த் எல்லாருக்குமே ஒரு சூப்பர்வான ப்ராஃபிட்டபிளான போக என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வந்து எப்போதுமே சொல்ற இந்த முக்கியமான விஷயம் இதுதான். இந்த ஃபினான்ஷியல் இயரை வந்து நம்ம ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜூலை மந்த் வந்து சூப்பரா இருந்துச்சா ட்ரேடிங்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. பிகாஸ் ஜூலை மந்த் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது என்னோட ட்ரேடிங் மெத்தடை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். மார்னிங் ஓப்பனிங் ட்ரேடிங் வந்து ரொம்ப நல்லாவே எனக்கு போயிட்டு இருந்துச்சு கடந்த 3 மாசமா. ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசமுமே என்னோட ட்ரேடிங் வாஸ் டூ குட். ரொம்ப நல்லாவே பண்ணேன். ரொம்ப ப்ராஃபிட்டபிளாவே இருந்துச்சு. ட்ரேடிங்கோட மெத்தடு, ட்ரேடிங்கோட டேர்ம்ஸ் இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ரொம்ப நீட்டா போச்சு. பட் அந்த ரிசல்ட் ஜூலைல கிடைச்சுச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. சரி, நீங்க இப்பன்னு இல்ல, எப்போதுமே ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒவ்வொரு மாதிரி தான் மார்க்கெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாம சொல்றோம்ல, ஈச் அண்ட் எவ்ரி சீசன் மாதிரி. ஸோ ஒரு சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 மாசம் சம்மரா இருக்கும், இந்த 3 மாசம் வந்து நல்லா மழை பெய்யுங்கிற மாதிரிதான் உண்மையாவே மார்க்கெட்டும் இருக்கும். இது வந்து சிம்பிளா நான் சொல்லல, நான் சீரியஸாவே சொல்றேன். ஒய் பிகாஸ் நான் வந்து மார்க்கெட்ல வந்து 2007ல இருந்து இருக்கேன். ஸோ இந்த வருஷத்தோட 20 வருஷத்தை நான் முடிக்கிறேன். 2007 கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலைல தான் என் கெரியர் 2007ல ஆரம்பிச்சேன். இந்த இதுல இருந்து நான் 20th இயரை வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ நான் வந்து ரொம்ப அதுல இருந்து மார்க்கெட்டை ஒரு 2-3 வருஷம் நான் சேல்ஸ்ல இருந்தேன். அதுக்கப்புறமா நான் மார்க்கெட்டை ரொம்ப வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன். மார்க்கெட்டோட தான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி தான் ஒவ்வொரு டைம் இருக்கும். அந்த ஒரே மாதிரி எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பெரிய சேலஞ்சா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஜூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா நாட்களுமே ஒரு கேப் அப் இல்ல கேப் டவுன். அந்த கேப் அப் கேப் டவுனை ஃபில் பண்றதுக்கு தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுச்சே தவிர பிரீமியம் அப்படிங்கிறது பெருசா கிடைக்கல. ஸோ இந்த மந்த் 23,897 அப்படிங்கிற லெவல்ல ஓபன் ஆகி 24,530 வரைக்கும் ஹை போயிட்டு 23,606 அப்படிங்கிற இந்த லோவை பிரேக் பண்ணாம 24,383ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் இந்த மாதம் எவ்வளோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 633 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஓப்பன் ஆனதுல இருந்து ஹை போனது. அதே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளவு தூரம் வந்து லோல இருந்து ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா 924 பாயிண்ட். கிட்டத்தட்ட இந்த ஒரே மாசத்துல இது 1000 பாயிண்ட்ஸ் கீழ இருந்து மேல ஏறி இருக்கு. 924 பாயிண்ட்ஸ். பட் எண்ட் ஆஃப் த டே இது ஓப்பன் ஆனது 23,897, க்ளோஸ் ஆனது 24,383, 486 பாயிண்ட் தான். ஒவ்வொரு நாள் ட்ரேடிங்குமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூலைல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஓப்பனிங். ஓகேவா? அதாவது நீங்க ஜூலை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஓப்பன் வித் லோ. ஓப்பன் வித் லோ. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைஸ். ஓப்பன் வித் ஹை, ஒரு சின்ன ரைஸ். ஓப்பன் வித் ஹை, ஒரு சின்ன ரைஸ்னு கேப் அப் கேப் டவுன் ஃபில் பண்றதுல தான் இந்த மாசம் போச்சே தவிர ஒரு நல்ல மூவ்மெண்ட், நல்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட், நல்ல ஸ்ட்ரென்த் இது வந்து ஒவ்வொரு நாள் இந்த 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 இவ்வளோ ட்ரேடிங் டேஸ்ல ரொம்ப ரேரா தான் நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இந்த மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஆல்சோ காட் குட் ஸ்டாப் லாஸ். எனக்கு வந்து கடந்த 3 மாசத்துல முதல் மாசம் 4 ஸ்டாப் லாஸ், 2வது மாசம் 4 ஸ்டாப் லாஸ், இப்படி இருந்த என்னோட ட்ரேடிங் 3வது மாசமும் 4 ஸ்டாப் லாஸ். இந்த மாசம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கூடுதலாவே எனக்கு போச்சு. ஓகே, நான் வந்து என்னோட 3 மாசம் ட்ரேடிங்கையும் 4 மாசம் முடிஞ்சிருக்குல்ல, இந்த 4 மாசத்துடைய ட்ரேடிங் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது மூலமா உங்களுக்கு ஒரு நீட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபைனலி த கன்க்ளூஷன் என்னன்னா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் இதுல வந்து இப்படிதான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல நாம எந்த மாதிரி கேட்ச் பண்ண போறோங்கிறது முக்கியம்.
ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட்டு. ஓகேவா? இது வந்து நான் ஒன்லி ஃபார் நான் மேனுவல் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஆல்கோ ட்ரேடுக்காக போட்டேன். பட் ஆல்கோ ட்ரேட்ல வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னா மேனுவல் ட்ரேடை வச்சு நான் அதுல வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் அன்னைக்கு புக் பண்ணேன். அதனால இது வந்து ஆல்கோ ரிப்போர்ட்னு என்னால சொல்ல முடியல. பட் இந்த மாசம் வந்து நான் வேற ஒரு அக்கௌண்ட்ல அமௌண்ட் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கோ மட்டும் பண்ண போறேன். அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த 6 மாசத்தோட ட்ரேடிங் ரிப்போர்ட் 4 மாசத்தோட ட்ரேடிங் ரிப்போர்ட் தான். ஓகேவா? நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து மொத்தமா 4 ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அந்த மாசம் ரொம்ப டிசிப்ளினா பண்ணேன். 14,900 ரூபாய். அடுத்த மாசமும் 4 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பட் அந்த மாசம் வந்து 10,000 எனக்கு லாஸ். பிகாஸ் உங்க எல்லாருக்குமே அந்த ஸ்டோரி தெரியும். லாஸ்ட் ட்ரேடிங் டே ரொம்ப ஒரு லத்தாஜிக்கான்னே சொல்லலாம். பிகாஸ் நம்ம அந்த மாசத்தை சூப்பர் ப்ராஃபிட்டா கொண்டு போனனால ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒண்ணு போட விட்டதுனால மொத்த லாபமும் ஒரே மாசத்துல எனக்கு போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் டிசிப்ளினா ட்ரேட் பண்ணேன். மொத்தமா 4 ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஜூலைல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2 4 6 7 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஓகேவா? இதே நான் எஃப்என்டோல மட்டும் பண்ணதுல எனக்கு நல்ல லாபம் 2,50,000 ரூபாய் கிட்ட வந்தது இந்த 4 மாசத்துல. நான் கமாடிட்டியும் சேர்த்து பண்ணும்போது ஒரு நேச்சுரல் கேஸ் இன்வென்டரி டேட்டா அப்ப ஒரு ஷார்ப் ஃபாலு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனனால நெட்டா வந்து 132. ஓகே. சோ இது வந்து சும்மா பிளைண்டா இல்ல, எந்த விதமான ஜாக்பாட்டும் கிடையாது. திடீர் லாபம் அப்படின்லாம் நிச்சயமா சொல்ல மாட்டேன். ரொம்ப 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 டிசிப்ளினா ஒரு சில ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் பண்ணேன். ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜிஸை தான் நான் ஒவ்வொரு மாசமுமே உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், ஃப்ரீயா டைரக்ட் மீட் ஆகட்டும், ட்ரேடெக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயும் சொல்லித்தரேன். அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நான் இங்க அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா 1:1 ஸ்ட்ராட்டஜியை நான் ரொம்ப அதிகமா சொல்லியிருப்பேன். அந்த 1:1 ஸ்ட்ராட்டஜியை பத்தி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கு யூடியூப்ஸ்ல. அதே மாதிரி நேத்து இன்வென்டரி டேட்டா பத்தி ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்தேன். அந்த வீடியோ இதுல இருக்கும். ஆல்கோவா, மேனுவலா, இது பிராக்கெட் ஆர்டர், இது மாதிரி எல்லாமே யூடியூப்ல இருக்கும். நீங்க சப்போஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ நவ் கமிங் பேக் டு ஆகஸ்ட் மந்த். உங்களுக்கு நான் ஒரு கிளியர் பிக்சர் கொடுக்குறேன். உங்களுக்கு அதுல என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லாருமே இந்திய பங்குச்சந்தைக்கு வரதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மணி. ஓகேவா? நம்ம வந்து மணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வரும். அது வந்து வருஷத்துல நமக்கு ஜென்ரலா பிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம் அப்படின்னா ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே. ஆர்டி, எஃப்டி இது ரெண்டுலயும் இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிட்டர்னை விட நாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டுல போடும்போது ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே. இது மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே. எஃப்டி பண்றோம், ஆர்டி பண்றோம், அதுக்கப்புறம் பாண்ட்ஸ்ல போடுறோம். ஓகே. அப்புறம் ஃபண்டுல போடுறோம். ஓகே. பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஃபண்டுல இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம். ஓகே. அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸ்ல போடுறோம். ஓகே. சோ இது எல்லாத்துலயுமே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட்குள்ள ஏன் வரோம் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இங்க நிறைய பேரு தினம் தினம் நான் ட்ரேட் பண்ணா மட்டும்தான் என்னால லாபம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது இல்லாம இங்க நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க பர்ஃபெக்ட்டா ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா எனக்கு வந்து வருஷத்துக்கு 15ல இருந்து நான் 20% ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு ஏத்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல போகும்போது. ஏன்னா நீங்க வந்து பேங்க் எஃப்டில ஒரு 7.5% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆர்டிலயும் 7.5% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பாண்டுன்னு போறீங்கன்னா 7.5% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதே கார்பரேட் பாண்ட் போனீங்கன்னா 11% வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மீடியம் ஹை ரிஸ்க் இருக்கு. டெப்ட் ஃபண்டுக்கு போறீங்கன்னா 8% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட் போறீங்கன்னா 11% வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நீங்க ஈக்விட்டி ஃபண்டுக்கு போறீங்கன்னா 12% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு ஏன் போறோம் அப்படின்னா அதுல ஃபிக்ஸட் ரிட்டர்ன் அப்படின்னு இல்லை, ஹை ரிஸ்க் இருக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து கம்பேர்ட் டு திஸ் ஆல் நமக்கு அதிகமா கிடைக்கும். ஓகே, ஸோ நாம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரோம்? இதுக்குதான். அப்ப நீங்க எனக்கு வந்து மார்னிங் ஒர்க் இருக்கு, என்னால டெய்லி ட்ரேட் போட முடியாது, மார்க்கெட் அவர்ஸ்ல ட்ரேடிங் பண்ண தெரியாது, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எவ்வளவோ ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. ஓகே, ஃபார்மா செக்டார்ல இருக்கக்கூடிய டாப் 3 ஸ்டாக், பேங்க் செக்டார்ல இருக்கிற டாப் 3 ஸ்டாக்னு ரொம்ப டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமா கொண்டு போலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சேஃபா இருக்க சான்ஸ் இருக்கு. சோ ஓவராலா இதெல்லாம் ஸோ ப்ராக்டிக்கலி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நாம ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை தாண்டி இல்லைங்க இது வருஷத்துக்கு 20% கொடுக்குது, எனக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நாம இன்ட்ராடே பண்ணலாம். பட் டெய்லி லாபம் தான் வரும்னு நோ ஒன் கேன் சே. ஓகே, ப்ராப்பரான லேர்ன், ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பரான டிசிப்ளின், ப்ராப்பரான எக்ஸிகியூஷன், ப்ராப்பரான எக்ஸிட். இவ்வளோத்தையும் நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது உங்களால தாராளமா இன்ட்ராடே ஸ்டாக்ஸுக்குள்ள, வெறும் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்குள்ள போறீங்க அப்படின்னா ஒரு ரிட்டர்ன், ஓகே, கம்பேர் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை விட நல்ல ரிட்டர்ன் எடுக்கலாம். அதே மாதிரி ஆப்ஷன்ல போறீங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு போறீங்க அப்படின்னா கம்பேர் டு திஸ் யூ கேன் கெட் ஸ்டாக் ஆப்ஷன் ஆல்சோ சேம் லைக் திஸ். ஃபியூச்சர் போறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட சஃபிஷியன்டான மணி இருக்கு அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ஸ் போறதை விட ஃபியூச்சர்ஸ் போகலாம். ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதே பெனிஃபிட் தான் ஃபியூச்சர்லயும் வரும். பட் உங்ககிட்ட மணி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிஃப்டி 26,200, ஓகே, 24,300, 24,300 அப்படிங்கிற ஒரு கால் தொடர்ந்து நல்லா ஏறும்னு உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்க வாங்கலாம். 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாசத்தோட அது காணா போயிடும். ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அதோட எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். அதே நீங்க நிஃப்டி நல்லா ஏறும் நினைக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி நிஃப்டியோட, ஓகே, நிஃப்டியோட ஃபியூச்சரை நீங்க வாங்கலாம். ஓகேவா, நிஃப்டி ஃபியூச்சரை வாங்குறதுனால உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி என்ன மாசம், ஆகஸ்டா, ஓகேவா, இங்க பாருங்க 25th ஆகஸ்ட் எக்ஸ்பைரி. இப்ப இதோட ரேட் வந்து 24,430 இருக்கு. ஓகே, சோ நீங்க இது நல்லா ஏறும்னு நினைச்சீங்க அப்படின்னா தைரியமா வாங்கலாம். சப்போஸ் 24,000 நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல 24,400ல நீங்க வாங்குறீங்க, இதுக்கு தேவைப்படுற மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இதோட லாட் வந்து ஒரு லாட் 65 ரூபாய். ஓகே, சோ 24,400 இன்ட்டு 65, இதோட வேல்யூ வந்து 15,86,000 ரூபாய். இதுல ஒரு 20% ஆஃப் மார்ஜின் உங்ககிட்ட கம்பல்சரி இருக்கணும். 3,17,200. அதே நீங்க 24,400 கால் வாங்குறீங்க அப்படின்னா காலோட ரேட்டு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 100 into 65, 6,500 ரூபாய் இருந்தாலே உங்களுக்கு போதும். சோ 3,17,200 ரூபாய் இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியும்.
6500 ரூபாய் இருக்கிறவங்க சம்பாதிக்கவும் முடியும். சப்போஸ் சம்பாதிக்க முடியலன்னா இந்த கேபிட்டல் ரிஸ்க்கும் இருக்கும். இதான் கொஞ்சம் காசு வச்சு ஹீரோ ஆர் ஜீரோ அந்த கான்செப்ட்ல நாம பண்றது. இல்லனா லிமிடெட் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்றது. அதே நீங்க ஃபியூச்சர்ஸ்ல பண்ணும்போது சப்போஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் 24,400 போல அந்த மாதம் 24,300ன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாசம் இல்லைனாலும் அடுத்த 3 மாசத்துல ஏறலாம் அப்படிங்கிற ஹோப் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? ஆகஸ்ட் 25ஆம் தேதி இதோட எக்ஸ்பைரி. ஓகே, நீங்க இத வித்துட்டு அப்படியே செப்டம்பரோட நீங்க செப்டம்பர் 29th எக்ஸ்பைரி அதோட ரேட்டுக்கும் இதோட ரேட்டுக்கும் நிச்சயமா டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கு பேரு தான் ரோல் ஓவர் காஸ்ட். ஓகே, அந்த காஸ்ட் நல்லா ஏறுச்சுன்னா மீட் அவுட் பண்ணலாம், ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சோ மார்க்கெட் 24,400ல இருந்து 24,800 போகுன்ற கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ 24,800 இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 400. அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 100 கழிஞ்சா கூட 300 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட். சோ லாட் சைஸ் 65 அப்படின்னா 300 × 65 உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 19,500 ரூபாய் கிடைக்கும். சோ சப்போஸ் நான் ரொம்ப கம்மியா போட்டிருக்கேன். சப்போஸ் இது 26,000 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டிஃபரெண்ட் என்ன? ஒரு 200 பாயிண்ட் போனா கூட 1200. ஓகே ஓகே 1400 ஒரு 91,000 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் ஒரு ஜாக்பாட் ஹிட் மார்க்கெட் வந்து தன்னோட லைஃப் டைம் ஹையா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26,325. இந்த மாசம் ரொம்ப டல்லா போச்சு இந்த வருஷமே. சோ இந்த வருஷம் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சு ரைஸ் ஆகி அடுத்த 3 மாசத்துல இது 28,000த்துல போய் நிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களோட லாபம் 2,21,000 ரூபாய். சோ இப்படி வந்து ஃபியூச்சர்ல உங்க கேபிட்டலையும் நீங்க பாதுகாத்துக்கலாம். டைம் அந்த மார்க்கெட் இறங்கும் போது ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ரோல் ஓவர் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் ஃபியூச்சர்ல இருக்கு. இது குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கடந்த சில தினங்களாவே ரொம்ப சரிவில் இருக்கு. இப்ப இந்த பங்கை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்த ஒரு வருஷத்துல இந்த ஸ்டாக் 243 பாயிண்ட், அதாவது 24% இறங்கி இருக்கு. இத்தனை காலத்துல இது இப்படி இறங்கினதே இல்லை. இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கலாம். பட் ஒன்ஸ் இது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ரெக்கவரி ஆகுது அப்படின்னா மறுபடியும் இது 1000 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அப்ப நமக்கு அது ஒரு மல்டிபிள் ப்ராஃபிட்டா வரும். நம்ம ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல பண்ணும்போது ட்ரேடு முடிஞ்சிடும் அந்த எக்ஸ்பைரி டேட்டோட. ஃபியூச்சர்ல பண்ணும்போது ரோல் ஓவர் பண்ணலாம். இதுல ரிஸ்க் நிறையவே இருக்கு, அதே சமயம் இதுல கொஞ்சம் ரிவார்ட்ஸும் இருக்கு. சோ ஓவராலா நம்மளுடைய ட்ரேடிங்க்கு எது தேவை, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு, அதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கரெக்டான டிசிஷனை எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து 2 ட்ரேடிங்கை உங்க கண்ணில் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட், அது தனி. ஸ்டாக்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு 5 ஸ்டாக்கை சூஸ் பண்ணி பை, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் இதை மட்டும் போட்டுட்டு அன்னைக்கு ட்ரேடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க 5,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுற மார்ஜின் வந்து ஜஸ்ட் நீங்க 5,000த்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அதே நீங்க நான் வந்து ஸ்டாக்ஸ் பண்ணல, நான் ஸ்டாக் ஆப்ஷன் பண்றேன் அப்படி நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமா ஒரு நாளைக்கு 3 ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு 30,000 ரூபாய் கிட்ட தேவைப்படும். சோ உங்ககிட்ட 90,000 ரூபாய் இருக்கு, இல்ல ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் எடுக்கிறீங்கன்னா
30,000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்க தாராளமா 35,000 வச்சு கூட பண்ணலாம். ஓகே, இதுல ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வச்சு பண்ற உங்களுக்கு மேக்சிமம் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கலாம். 300 ரூபாய் ரிஸ்க். அதான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லயும் அதே பெர்சன்டேஜ் வைஸ் ரிஸ்க் ரிவார்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கிரிப்டுக்கு 2,000 ரூபாய் ரிஸ்க் எடுங்க. 1,500 ரூபாயில இருந்து 3,000 ரூபாய் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் பண்ணுங்க. அது கிளிக் ஆகும். ஸ்டாப் லாஸ்னா 2,000 ரூபாய். ஆனா நீங்க இந்த ட்ரேட போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியாது. நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கா இருந்தா ஸ்டாப் லாஸ் கரெக்டா ட்ரேட் ஆகும். சில ஸ்டாக்ஸ்ல ஜம்ப் ஆகும். அப்ப பெரிய ரிஸ்க் இருக்கும். சோ பார்த்து தான் கட் பண்ணணும். மூணாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன். இதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு இண்டெக்ஸ் போதும். இல்லைன்னா 2-3 பண்ணலாம். நிஃப்டி மட்டும்தான் நான் பண்றேன். வாங்கணும், ப்ராப்பரா எக்ஸிட் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற மார்ஜின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 15,000 இருந்து 18,000 வச்சுக்கலாம். 18,000 ரூபாய் ஏன் தேவைப்படும்னா புதன் வியாழன் வேலையில பிரீமியம் கொஞ்சம் கூட இருக்கும். ஈக்குவலா பார்க்கும்போது இந்த காசு அப்படிங்கிறது எனக்கு ஓகே ஃபைன். ஐ டிட் இட். சோ இதுல ஒரு நாளைக்கு ரொம்ப சிம்பிள் 1,000 ரூபாய் ரிஸ்க், 1,000 ரூபாய் ரிவார்டு. கரெக்டா பண்ணா 20ல இருந்து 22 நாள் ட்ரேடிங் டேஸ்ல உங்க ட்ரேடு வந்து மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தேவை? இப்ப இந்த மாசம்லாம் வந்து பெருசா ஹாலிடேஸே நமக்கு வரல. ஓகேவா? சோ 22 நாள் இந்த மாசம் ட்ரேடிங் போச்சு. ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இதுல அதிகமா பண்ணிட்டு இருக்கிறது ஸ்டாக் இண்டெக்ஸ் ஆப்ஷன் தான். ஏன்னா நான் 15,000 தான் ஆரம்பிச்சேன். இங்க பாருங்க, ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய் புரோக்கரேஜ் போக அடுத்த நாள். சோ இந்த மாதிரி ஒரு லாட் வச்சு ஆரம்பிச்சேன்னா நல்லபடியா பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மாசம் பாருங்க ரொம்ப டிசிப்ளினா ஒரு லாட் தான் பண்ணிருப்பேன். ஓகேவா? 3வது வாரம் தான் நான் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன். அடுத்த மாசம் நான் லாட் சைஸை 10ஆ மாத்தி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே, அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப லாட் சைஸை இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். சோ என்னோட ட்ரேட் மெத்தட் வாஸ் டூ குட். நான் அந்த ட்ரேட் மெத்தட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ட்ரேடிங் மெத்தட்ல உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கறத வச்சு நீங்க முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து நான் உங்ககிட்ட ஆல்கோ, இதெல்லாம் மேனுவல். நான் ஆல்கோ ட்ரேட் பத்தி சொல்றேன். இந்த ஆல்கோ ட்ரேட் அப்படிங்கிற கான்செப்ட்ல ரிஸ்க் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். தேர் இஸ் அ ரிஸ்க், தேர் இஸ் அ ரிவார்ட். ஓகே, சோ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1 lakh மெயின்டைன் பண்ணணுங்கிறாங்க. நான் வந்து 50K மெயின்டைன் பண்ணா போதும்பேன். ஏன்னா எடுத்த உடனே 1 lakhங்கும் போது எல்லாருமே பேனிக் ஆகுறாங்க. சோ கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருந்தா போதும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. கடந்த ஒரு மாசமா இந்த ஆல்கோவை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேல ட்ரேடிங்கோட ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிக் பண்றாங்க. அவங்களே பிரீமியமை சூஸ் பண்றாங்க. அவங்களே வாங்குறாங்க, அவங்களே விற்கிறாங்க. இது யாரும் ஒரு ஹியூமன் பண்றது கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா, ஓகே, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு ட்ரேடிங் ஏஐ டூல். இது இப்ப இல்ல, நான் 10 வருஷமாவே இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சுன்னா 2015ல இந்த ஆல்கோவை HDFC பேங்க் ஸ்டாக்ல அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, டெய்லி ஒரு ஸ்டாக் எப்படி பண்ணுதுன்னு. இப்ப இன்னும் டெக்னாலஜி அப்டேட் ஆனனால இன்னுமே ட்ரேடிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலை என்ன? இந்த 5 ரூல் தான் ஸ்ட்ரிக்டான ரூல். மார்க்கெட் ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுங்க, ப்ரீமியம் சூஸ் பண்ணுங்க, பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. முதல் என்ட்ரி ஒரு லாட்ல கொடுப்பாங்க. செகண்ட் என்ட்ரி, ஓகே, செகண்ட் என்ட்ரி சப்போஸ் என்ட்ரி டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னா the trade was closed. 1,500 ரூபாவோ 2,000 ரூபாவோ 3,000மோ 5,000மோ அது மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து நீட்டா ஃபாலோ ஆகுது. சப்போஸ் அந்த டார்கெட் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எஸ்எல்ல 2,500 ரூபாய் மேக்சிமம் ரிஸ்க். எஸ்எல் ஹிட் ஆச்சு அப்படின்னா ரெண்டாவது என்ட்ரி 2 லாட்டா எடுப்பாங்க. அப்ப இந்த என்ட்ரியில சேம் ப்ராஃபிட் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த லாஸை ஓவர் கம் பண்ணி நெட்டா அது லாபத்துல முடியும்.
செகண்ட் என்ட்ரியில 3000ல இருந்து 4500 ஸ்டாப் லாஸ் வரும். சப்போஸ் செகண்ட் என்ட்ரியும் ஹிட் ஆச்சுன்னா. தேர்ட் என்ட்ரி ஒரு லாட்டு மட்டும் போடுவாங்க. இந்த லாஸ ரெக்கவரி பண்றதுக்கு இல்ல, ட்ரெண்ட் மாறுதே அதுல ப்ராஃபிட் வந்தா ஃபைன் அப்படின்னு 3 என்ட்ரி தான் போடுறாங்க. அதுக்கு மேல என்ட்ரி போடுறது கிடையாது. இப்ப நேத்தெல்லாம் 3 என்ட்ரி தான் நடந்துச்சு. ஓவராலா நேத்து லாஸ்ல தான் முடிஞ்சது ட்ரேடெக்ஸ். ஓகேவா? சோ ட்ரேடிங் அப்படிங்கிற ஒண்ணு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்களோட வேலை உங்க போர்ட்ஃபோலியோல போய் ஸ்ட்ராட்டஜிஸ்ல போய் இந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பண்ணதுக்கு அப்புறம் டெய்லி வியூ மோர் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைபுங்கிறது ஒரு தடவை பண்றது, வியூ மோருங்கிறது டெய்லி பண்றது. வியூ மோர் அப்படின்னு டெய்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்ப வந்துச்சுல்ல ஆத்தென்டிகேட்டட் அந்த மாதிரி வரும். அவ்வளவுதான். அதுவே ட்ரேட் எடுத்துக்கும், அதுவே இது பண்ணிக்கும். உங்களுக்கு இந்த மாசம் ஒரு 10,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சு, எனக்கு போதும் அப்படின்னு நீங்க நினைச்சா ஸ்டாப் ரன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க போட்ட 50,000த்துல 60,000 ரூபாய் லாபம். இல்ல எனக்கு இது வேண்டாம் லாஸ் ஆகுது அப்படின்னாலும் நீங்க ஸ்டாப் ரன் கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு வாரம், 10 நாள், 15 நாள் இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து நான் 2-3 ட்ரேடு மார்ஜின் நான் மேனுவல் ட்ரேட் போட்டனால மிஸ் ஆச்சு. பட் பாருங்க மேக்சிமம் 1,800 ரூபாய் ரிஸ்க் வருது, 3,000 ரூபாய் ரிஸ்க் வருது. மத்தபடி லாபம் தான் வந்துட்டு இருக்கு கன்சிஸ்டன்டா. பெரிய டென்ஷன், பெரிய ரிஸ்க், பெரிய டென்ஷன்ஸ் எல்லாம் இதுல இல்ல. ரொம்ப டிசிப்ளினா பண்ணீங்கன்னா வரும். எப்போதுமே நம்ம எந்த ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் அதுல எடுத்த உடனே ஒரு பிரேக் வரும். இப்ப நான் ஆல்கோவை லாகின் பண்ண அடுத்த 2 நாள்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல 15,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ், செகண்ட் ட்ரேட்ல 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ். உடனே அந்த டீம் கிட்ட பேசும்போது மார்க்கெட் ஹெவி டிப்ளாய் ஆச்சு, 3 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னாங்க. அடுத்து உடனே பேனிக் ஆகாம அடுத்து 10 நாள் கரெக்டா வெயிட் பண்ணும்போது அந்த லாஸ் ரெக்கவரி பண்ணி நமக்கு 5,000 ரூபாய் லாபமே கொடுத்துருக்கு. நான் வந்து உங்களுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு ப்ராஃபிட் மட்டும் நான் ஆட் பண்ணல. சோ நான் அதை தவிர இதோட ரிப்போர்ட் காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஆக்சுவலி ஆல்கோவோட லாஸ்ட் 10 டேஸோட ரிப்போர்ட். 12 டேஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஆவரேஜா இதான் இருக்கும். ஏன்னா வியாழக்கிழமை வந்து டார்கெட் ஹிட் ஆச்சு, வெள்ளிக்கிழமை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அது 1,000 ரூபாய் ஈக்குவல் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, ஃபர்ஸ்ட் டே 15,000 ரூபாய் 8,000 ரூபாய், சாரி மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே 2,000 ரூபாய், செகண்ட் டே 8,000 ரூபாய், தேர்ட் டே லாஸ், 4th 5th 6th 7th 8th 9th 10th பார்க்கும்போது நெட்டா இந்த மாசம் 5,900 ரூபாய் லாபத்துல தான் இருக்கு. உங்களுக்கு இதோட ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் நான் அனுப்ப ரெடி. ஓகே, நீங்க வந்து அந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இது வந்து நான் டெய்லி P&L எடுத்து வச்சிருக்கேன். P&L வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த P&L ரிப்போர்ட் தான் இது. ஓகே, இஃப் யூ வாண்ட் ப்ராஃபிட் அந்த இது ஸ்டேட்மெண்டா பார்க்கணும்னு நினைச்சா கூட நான் ஐ கேன் ஷோ யூ. இங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியுதுல்ல, இது ஒரு கிளைண்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போட்டுட்டு இருக்கிறது. ஓகே, அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் ட்ரேடரா இருந்தா எவ்ரி ஒன் கேன் எவ்ரி ஒன் கேன் ஏர்ன். உண்மையாவே அவரை மாதிரி ஒரு டிசிப்ளின் ட்ரேடரை நான் பார்த்ததே இல்லை. அப்படி நிறைய பேர் இருக்காங்க, பட் ரீசன்ட் டேஸ்ல அவர் எனக்கு டெய்லி அப்டேட் பண்றதுனால எனக்கு தெரியுது. ஸோ அவர் மேனுவலா பண்ணாரு. சில ட்ரேடை மிஸ் பண்ணும்போது எனக்கு அந்த டைமிங் செட் ஆகலங்கும் போது ஆல்கோ வந்துச்சு. ஆல்கோக்கான ஃபண்டை ஆட் பண்ணி ரொம்ப டிசிப்ளினா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டே 1 2,000 ரூபாய் ப்ராஃபிட், டே 2 968, டே 3 2,000, டே 4 8,000 லாஸ், டே 5 2,000 லாஸ், டே 6, டே 7, டே 8, டே 9, டே 10, டே 11, டே 12, டே 13, டே 14. ஸோ இதெல்லாம் புரோக்கரேஜ் போக நெட்டா அவர் இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து 79,000 ரூபாய், சாரி 76,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணது. இப்ப அவர்கிட்ட 82,000 ரூபாய் இருக்கு. இது ஆல்கோ மட்டும் பண்ணாரு, ஆல்கோவை மட்டும்தான் பண்ணாரு. வேற எதுவுமே அவர் பண்ணல. ரொம்ப டிசிப்ளினா ரொம்ப கரெக்டா பண்ணாரு. ஸோ 50ல இருந்து 60K, 50K எனாஃப் இஸ் எனாஃப்.
ஓகே 50K போட்டு அடுத்த 10 நாள் உங்க ஆல்கோவை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ரிஸ்க் ரிவார்டு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க ஆல்ரெடி அலைஸ் இதுக்கு வந்து மத்த எந்த புரோக்கிங்லயுமே ஓகே எந்த புரோக்கிங்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கோ கிடையாது. எக்ஸ்க்ளூசிவா அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட்ல தான் இந்த ஆல்கோ இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அலைஸ் ப்ளூல நீங்க டைரக்டா போய் பண்றீங்கன்னா உங்களுக்கு குவாண்ட்டுக்கு நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். என்னோட மூலமா பண்றீங்கன்னா நீங்க குவாண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஏன்னா நான் உங்களுக்காக என் கிளைண்ட்ஸுக்காக அதை ஃப்ரீ பண்ணி தரேன். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குரூப்ல போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு கால், நீங்க வாய்ஸ் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா எல்லா காலும் என்னால அட்டன் பண்ண முடியாது. ஸோ கால் பண்ணீங்கனாலும் கூட ஐ கான்ட் ரீச் யூ. ஓகே, நீங்க வந்து இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஆல்கோன் போட்டாலே அக்கௌண்ட் ஓப்பன் போட்டாலே நான் டீட்டெயில் சொல்றேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் தப்பு 999431423440 நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டாவது, ஆல்ரெடி எனக்கு அலைஸ் ப்ளூல அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை ரீஆக்டிவ், அதாவது நீங்க கடந்த ஒரு வருஷமா எந்த ட்ரேடும் அதுல போடலைன்னா அந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா டார்னமெண்ட் ஆயிடும். நான் அதை ரீஆக்டிவேட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ ரீஆக்டிவேட்னு கொடுங்க. ஆல்ரெடி இருக்கு, நேத்து வரைக்கும் ட்ரேட் போட்டிருக்கீங்க, இல்ல ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா க்ளோஸ் பண்ணி நாம ரீஓபன் பண்ணி இந்த இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப எந்த ட்ரேடிங் டைப் உங்களுக்கு வேணும், எந்த ட்ரேடிங் மெத்தட் உங்களுக்கு செட் ஆகும், எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு நீங்க இந்த டிசிஷன் எடுக்கலாம். நிறைய பேர்கிட்ட மார்ஜின் ஷார்ட் ஃபாலால முதல் ட்ரேடு எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா செகண்ட் ட்ரேடு எடுக்கிறது கிடையாது. இல்ல அது எடுக்கல லாஸ் தான் அப்படின்னு சொல்லாதீங்க. நானும் ஆல்கோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதுல என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆச்சுங்கிறத கிளியரா சொல்ல முடியும். அதனால நீங்க உங்க அக்கௌண்ட்ல மார்ஜின் இல்லாம ட்ரேடிங் கண்டிப்பா 50,000 ரூபாய் கண்டிப்பா வேணும். நீங்க எதுவுமே ட்ரேடு போட்டிருக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட்டோட மொமெண்ட் எப்ப கிடைக்குமோ அப்ப ட்ரேட் எடுப்பாங்க. நேத்தெல்லாம் மார்க்கெட் மொமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஸ்டாப் லாஸ், செகண்ட் ட்ரேடும் ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ட்ரேட் எடுத்தாங்க. ஓகேவா? அதெல்லாம் அந்த டைம்ல உங்ககிட்ட சஃபிஷியன்ட் மார்ஜின் இல்லை அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து கண்டிப்பா மிஸ் ஆகும். அந்த ட்ரேட் லாபகரமா முடிச்சாங்க. ஓகேவா? ஓவராலா எல்லாமே நல்லா இருக்கு. நமக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு ரிஸ்க் வந்துச்சுன்னா நானே சொல்லுவேன் இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, ரிவார்ட் இருக்குன்னு. ஏன்னா ஷேரா 3 ட்ரேடுக்கு மேல எடுக்கிறது இல்ல, கரெக்டா பண்றாங்க, கரெக்டா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ரிஸ்க் அப்படின்னா 3 ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ரிஸ்க் தான். பட் அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு வி நீட் டு வெயிட் ஃபார் சம் டேஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் மந்த்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போச்சுன்னா, தினமும் மார்க்கெட் வந்து ஒன் சைடா போச்சுன்னா ஒன்னு அப் ட்ரெண்டு, இன்னொன்னு டவுன் ட்ரெண்டு. ஏதாவது ஒன் சைடா இப்ப இங்க இருக்க பாருங்க, இந்த மாதிரி அழகா ஒன் சைடா போகுது, ஒரே சைடா போச்சுன்னா சூப்பரா நமக்கு வந்து ட்ரேடிங் நல்ல லாபகரமா வரும். ஏன்னா ஏப்ரல் மே ஜூன்ல 40,000 ரூபாய் லாபம் கிடைச்சிச்சு. 1 லேக் போட்டா 40,000 வந்துச்சு, இல்லைன்னா சொல்லல. ஓகே, அடுத்த 3 மாசம் மார்க்கெட்டுடைய மூமெண்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான். சோ நீங்க 50,000 ரூபாய் போடுறீங்களா, ஒரு 10,000 ரூபாய் லாபம் வருதா, அமைதியா வெயிட் பண்ணுங்க. ஒரு 20,000 லாபம் வருதா, 10,000 பே அவுட் போட்டுருங்க, 60,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னொரு 5,000 ரூபாய் லாஸ் ஆகுதா, 55,000 ரூபாய், இன்னொரு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதா. சோ என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் வர வர நாம எவ்வளவு கேபிட்டலை இன்ஃபியூஸ் பண்ணோமோ அந்த கேபிட்டலை வெளியே எடுத்துருங்க. லாபம் வர வர கேபிட்டலை வெளியே எடுங்க. லாட் இன்க்ரீஸ் பண்ண மேனுவல் ட்ரேட்ல லாட் இன்க்ரீஸ் பண்ணலாம் நினைக்காதீங்க. லாபம் வர வர கேபிட்டலை வெளியே எடுத்துருங்க. கேபிட்டல் வெளியே வந்துருச்சுன்னா ஒரு தைரியம் வரும் ட்ரேடிங்ல. அப்புறம் நீங்க ப்ராஃபிட்டை வச்சு உங்க ட்ரேடிங்க சைக்கிளிக்கலா கொண்டு போங்க. மார்க்கெட்ல அழகான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. உண்மையாவே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி
உங்களுக்கு தேவையோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்டா சூஸ் பண்ணி கரெக்டா பண்ணும்போது அந்த ட்ரேடிங் மெத்தடு உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல என்ன தேவை தெரியுமா? டிசிப்ளின் தான். எந்த ஒரு பிசினஸ பண்ணும் போதுமே டிசிப்ளின். இப்ப நாம வந்து ஒரு ஒரு பெரிய பிசினஸ் பண்றோம். இப்ப நான் ஒரு பெரிய ஷாப்பே வைக்கிறேன். என் இஷ்டத்துக்கு உக்காந்து காலை தூக்கி பெஞ்ச் மேல வச்சுட்டு எவனோ எதையோ வாங்குங்கடா, எவனோ எதையோ வீயுங்கடா, எவனோ எதையோ சரக்க இறக்கிட்டு போங்கடா அப்படின்னு லெத்தாஜிக்கலா இருந்தேன்னா நிச்சயமா அந்த பிசினஸ் சரி வராது. எனக்கு ஸ்டாக் 1 லேக்குக்கு நான் இன் பண்ணிருக்கேன். ஓகேவா? லோட வந்து இறக்கிருக்கேன்னா ஒரு 80,000 ரூபாய் வித்ததுக்கு அப்புறம் நான் திரும்பவும் இன்னொரு 1 லேக்குக்கு சரக்க இறக்கணும். நான் 1,00,000க்கு ஸ்டாக்க கூட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துல ஒரு டிசிப்ளினே இல்லாம இன்னொரு 1,00,000க்கு ஸ்டாக் இறக்குனேன்னா, ஏன்னா நான் அந்த பிசினஸ் பண்ணேன் அதனால சொல்றேன். பிகாஸ் சேல்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏங்க இதுல ஆஃபர் இருக்கு, அதுல ஆஃபர் இருக்கு, இன்னொரு 1 லேக்குக்கு இப்படியே நான் வந்து விக்காம குடோன்ல ஸ்டாக் ஏத்திக்கிட்டே இருந்தேன்னா, எந்த ஒரு பிசினஸ்லயுமே டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிப்ளினா பண்ணா சக்சஸ் நல்லா இருக்கு. ஓகேவா? ஓகே, டிசிப்ளின் அப்படின்னா நல்லாவே சக்சஸ் கிடைக்கும். அதுவும் இதே மாதிரிதான். இத ப்ராப்பரா பண்ணுங்க, சூப்பரா பண்ணலாம். நல்லா இருக்கு. நான் இருக்கேன் கூட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்த 4 மாசத்துல பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல ஸ்டாப் லாஸ் போடாம இருந்தது. மாசம் முழுக்க லாபம் வந்துச்சு. அந்த லாபத்தை ஜஸ்ட் ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒண்ணு பண்ணாம போனதுனால பண்ண தப்பு. 2வது, அடுத்த மாசம்லாம் சூப்பரா பண்ணேன். 3வது மாசத்துல இந்த 4வது மாசத்துல நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? நல்ல லாபம் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, லாபம் வர வர ப்ராஃபிட் கேபிட்டல வெளியிடுங்கன்னு, அதை நான் பண்ணாம விட்டேன். அதை பண்ணாம விடும்போது நம்பர் ஆஃப் லாட்ஸ் அதிகரிக்கும் போது அதிகம் இருக்கும்போது 10 லாட்ல போடும்போது லாஸ் மேக்சிமம் 20 பாயிண்ட் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10 லாட்ல நான் ட்ரேட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, 6,500 ரூபாய், 6,500 குவான்டிட்டி 20 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா கூட அதோட லாஸ் வந்து எவ்வளவு வரும்னா, சாரி 650 குவான்டிட்டி இன்ட்டு 20 லாட்னா கூட 13,000 தான். அதே நான் 6,100 லாட்டா எடுக்கும் போது 20 லாட்டுக்கு போது 1,30,000. அதே நான் வந்து 13,000, ஓகேவா, 200 லாட்டுக்கு போகும்போது 20 பாயிண்ட்னா எனக்கு 2,60,000 ஒரே நாள் லாஸ ஏத்துக்க முடியாது. அப்ப நான் லாஸ ரெக்கவரி பண்றேன்னு கேபிட்டல தான் மிஸ் பண்ணுவோம். அதனால வர லாபம் வர வர லாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இந்த தடவை நான் அந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு 10 நாள்லயே கேபிட்டலை வெளியே எடுக்கல, ப்ராஃபிட்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்தேன். இப்ப லாட்ஸை கம்மி பண்ணேன். சோ சம்பாதிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைங்க. என்ஜாய்னா எடுத்தா ஃபாரின் போங்கன்னுலாம் சொல்லல. இன்வெஸ்ட் பண்ணுங்க. மார்க்கெட் கம்மியா இருக்கு, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு ஒரு 30% ப்ராஃபிட்டை எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. சந்தோஷமா வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீட்ல கோல்டு வாங்கி கொடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபைட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் மந்த் இன்னைக்கு இந்த 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு திங்கட்கிழமையில இருந்து ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. வேற எந்த பஞ்சாயத்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த மந்த்தை நான் இன்னும் நல்லபடியா கொண்டு போவேன். நான் திரும்பவும் லாட் சைஸை 10க்கு கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் எனக்கு அதீத ப்ராஃபிட் அப்படிங்கறத தாண்டி சேஃபா பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த 10 லாட்ஸ்லயும் சரி இன்னொரு அக்கௌண்ட்ல ஒரு லாட்டா ஆரம்பிப்பேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுவேன். இன்னைக்கு பாருங்க இவ்வளவு வந்திருக்கு, இன்னைக்கு பாருங்க இவ்வளவு வந்திருக்குன்னு காப்பி ட்ரேடிங் போடுவேன் லைட் குரூப்ல. அதுல நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ அவங்களுக்கும் அது புரியும். கரெக்டா பண்ணா டிசிப்ளினா பண்ணா டெய்லி ப்ராஃபிட் பண்ண முடியும்னு. இன்னொரு அக்கௌண்ட்ல ஆல்கோ ட்ரேடு சைலண்டா அது போயிட்டு இருக்கும். ஸோ ஆல்கோ ட்ரேட் இஸ் ரியலி குட். நீங்க உங்களுக்கு ட்ரேட் பண்ண டைம் இல்லைன்னா யூ சூஸ் ஆல்கோ. இல்லைங்க நான் ட்ரேட் பண்றேன் ஆனா நான் ஆஃபீஸ் போறேன் ஈவினிங் தான் வருவேன்னா 6 to 8 கமாடிட்டி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 35,000 இருந்து 50,000 வச்சுக்கிட்டு நேச்சுரல் கேஸ்லயோ இல்ல க்ரூட் ஆயிலையோ பண்ணலாம். அதை பத்தியும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஓவராலா நான் வந்து மார்க்கெட்ல 1,00,000 ரூபாய் லாஸ் ஒரு மந்த் ட்ரேட் இல்லையா, அதெல்லாமே வந்து ஹரிபரி தான். நீங்க மறுபடியும் ஒரு 15,000 ரூபாய் போட்டு இனி நான் சொல்ற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஐ ஹாவ் எ எலைட் குரூப். நீங்க அந்த எலைட் குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஃபைன். இல்ல அப்படின்னா எனக்கு எலைட் குரூப்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க என்னோட பிரான்ச் கிளையண்டா இருந்தா இம்மீடியட்டா நான் குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. அதனால எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் டக் டக்குன்னு ரிப்ளை பண்ணிடுவேன். பேசலாம் முடியல. ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூப்பிடுங்க. இந்த செக்ஷனை லேட்டா அட்டன் பண்ணவங்க Yeah. Yeah. எனக்கே தெரியாம ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஆல்கோ ட்ரேடிங்க்கு brokerage இருக்கு சார். வேற எந்த சார்ஜஸும் கிடையாது. அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ. ஓகேவா? ஆல்கோக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க. நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.